தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்கள் கிட்ட நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணி அவங்க ஊக்கப்படுத்தணும். பெற்றோர்களாகி உங்களையும் ஒரு விழிப்புணர்வு நாளை கண்டிப்பாக இந்த வருகை பள்ளிகளுக்கு மீண்டும் வரவேற்று தினக்கழிவு மேலாண்மை, அதாவது குப்பை மேலாண்மை, அதாவது தினக்கழிவு, அதாவது நம்ம வீட்டில் உருவாகக்கூடிய கழிவுப் பொருட்களை வந்து எப்படி சுற்றுப்புற சூழலுக்கு மாசுபாடு இல்லாமல் மேம்படுத்துறது அப்படின்றது சம்பந்தமாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நம்ம வீட்டில் உருவாகக்கூடிய குப்பைகளை வந்து மக்களுக்கு படுத்துறத தரம் பிரித்து அதை எப்படி உரமாக்குறது, மீதி பொருட்களை வந்து மறுசுழற்சிக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத சம்பந்தமாக நாங்கள் அந்த விழிப்புணர்வு ஏற்படுறோம். இந்த ஏன் செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பெண்ணோட பேர்வட்டியில் வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பங்கள் இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 400 கிராம் 50 கிராம் ஒரு நாளைக்கு பிளாஸ்டிக் கழிவு அந்த மாதிரி மக்காத கழிவு உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 டன் குப்பை வந்து நம்ம நகர பகுதியில் உற்பத்தி ஆகுது. 2 டன் குப்பைகளை வந்து நாம் பிரித்து அதை உரமாகவும் மறுசுழற்சி குப்பையாகவும் மாற்றலை அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று கொசு பிடிக்கிற மாதிரி நீ பிடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல நீர்நிலைகள் போட்டு நம்ம இடத்துல காற்றுல வந்து இதாகிட்டு ஒன்று வந்து ஏரி குளத்துல போயிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல வந்து போய் சேர்த்து ஆற்றுல இருந்து கடலுக்கு போயிட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கு. இந்த இதெல்லாம் பார்த்துருக்காங்க. கால்நடைகள்லாம் வந்து என்ன பண்ணுறது, அந்த பிளாஸ்டிக்லாம் சாப்பிட்டு வயிறு வெடிச்சு இறந்து போகுது. ரெண்டாவது இந்த பிளாஸ்டிக் துகள்கள் வந்து கடலுக்கு போகும்போது கடலில் வந்து கடல் வாழ் உயிரினங்களுக்கு அதை வந்து சாப்பிடும் போது அதோட மீனுக்குலாம் அது இதாகிட்டு கலந்து அந்த நஞ்சு வந்து நமக்கு மீனை வந்து நாம் உட்கொள்ளும் போது நமக்கு போயிடுது. நாம் எப்பவுமே இந்த உலகத்துக்கு நாம் என்ன கொடுக்குறோமோ அதை தான் உலகம் நமக்கு கொடுக்கும். நாம் நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் நமக்கு கெட்டது நடக்கும். அதனால நாம் இந்த சுற்றுப்புறத்தில் வந்து இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இது மாதிரி இந்த கிட்டத்தட்ட ஒரு 8.5% நம்ம டவுன் 8.5% இந்த டவுன் வந்து இவ்வளோ குடும்பங்கள் இருக்கிறோம், இவ்வளோ பள்ளிகள் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இந்த சுற்றுப்புறச்சூழலை வந்து நாம் வந்து மிக இது மாசுபடுத்திட்டு நாம் அப்புறம் எப்படி நிலத்தடி நீர் எப்படி நல்லா இருக்கும். நம்ம சுற்றுப்புறமாக நம்ம டவுன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து குப்பை போடுற இடமா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பேராட்சி மூலியமா குப்பை வாங்குறதுக்கு வராங்க. இருந்தாலும் நம்ம அதை வாங்குற போது அவங்க கொடுத்துருவோம். சாலையோட வீசும்போது அந்த தெருநாய் வந்து அதை எடுத்து சீச்சு இதாகுது. அப்புறம் வந்து பட்டி வந்து அதை இது பண்ணுது. அப்புறம் வந்து இதெல்லாம் அது வந்து ஈக்கலை உட்காந்து அந்த ஈக்கலை உட்காந்து நம்ம சாப்பாட்டில் உட்காந்து இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு சுகாதார சீர்கேடுலாம் ஏற்படுது. அதனால இன்னொன்று நாம் இந்த விஷயத்தை வந்து இதை பற்றி புரிந்து இருக்கு. நாம் வந்து இந்த பேரூராட்சி நிர்வாகத்துக்கு வீட்டுத்தோறும் நீங்கள் உருவாக்கக்கூடிய குப்பைகளை வந்து நீங்கள் பேரூராட்சிக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை நீங்கள் பிரித்து வழங்கினீங்கன்னா நாங்கள் வந்து மக்கள் குப்பையிலேருந்து இந்த உரம் தயாரித்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்கிறோம். ரெண்டாவது மக்காத குப்பைகளை வந்து விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை வந்து விற்பனை செஞ்சு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம். விற்க முடியாத பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து என்ன பண்ணுறோம், மொத்தமாக ஏற்றி சிமெண்ட் ஃபேக்டரிக்கு எரிபொருளுக்கு கொடுத்துறோம். அப்படிங்கும் போது நம்ம ஊரில் வந்து சுற்றுப்புற சீர்கேடு ஏற்படாது. நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கலாம். முதல்ல சுத்தமாக வச்சுருக்கிறது மூலியமாக தான் நம்ம மேற்கொண்டு எதுவாக பண்ண முடியும். இப்போ வந்து பெரியவர்களாகி நாம கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பிள்ளைங்க வந்து அதை கடைபிடிப்பாங்க. நீங்கள் வந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய அனுபவசாலிகள் சொல்லியிருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க வந்து நீங்கள் சொல்கிற அறிவுரையை என்னைக்கும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதை வந்து அவங்க கடைபிடிப்பாங்க. அப்போ வந்து நாம் கடைபிடிக்கிற விஷயத்தை தான் நம்ம பிள்ளைங்க வந்து கடைபிடிப்பாங்க. நாம் சொல்கிற அறிவுரை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க. நீங்கள் நம்ம ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிக்காத ஒன்று பிள்ளைங்க மட்டும் நீங்கள் கடைபிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க படித்து அவங்க தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த தினக்கழிவு மேலாண்மை, அதாவது இந்த பேராட்சி நிர்வாகத்துக்கு வீடுதோறும் உருவாக்கக்கூடிய குப்பைகளை வந்து நீங்கள் தரம் பிரித்து தருவதன் மூலியமாக நீங்கள் நிர்வாகத்துக்கு உங்களால் ஒத்துழைப்பு தர முடியும். அதேமாதிரி நாங்கள் வந்து
இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 டன் குப்பை வந்து உற்பத்தி ஆகுதுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் மதிப்பு செஞ்சு உரம் தயாரிக்கிறதுக்கும் மேற்கொண்டு அதை வந்து சிமெண்ட் ஃபேக்டரி ஏற்படுறதுக்கும் இதை பற்றின விழிப்புணர்வு வீட்டுக்கு வந்து எங்கள் பணியாளர் வந்து கேட்குறாங்க இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கமான்றாங்க. அந்த ஒரு பணியாளர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு 200 வீட்டுக்கு வந்து அவங்க வந்து விட்டுறாங்க. நம்ம வீட்டுக்கு மேலே அவங்க பிரித்து தர முடியலன்னா அவங்க 100 200 வீட்டுக்கு அவங்க எப்படி அவங்களால பிரித்து இது பண்ண முடியும்? அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சரிப்பட மொத்தமாக கொண்டு போயிட்டு லாரியில் எடுத்து போய் நம்ம வெள்ளாட்டு படுகையில் கொண்டு கொட்டிடுறாங்க. அந்த வெள்ளாட்டு படுகை ஒரு உங்களுக்கு காமிப்பாங்க. அந்த வசதியில் அவ்வளோ சுகாதார சேர்த்து நான் இந்த ஊருக்கு வந்து 3-4 மாதம் ஆகுது. வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேம்படுத்தி இந்த அந்த குப்பையை வந்து அங்கே கொட்ட அந்த தவிர்த்து போட்டு குப்பைகளை வந்து தரம் பிரித்து வாங்கி அவசியம் டெய்லி சேரக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து எடை போட்டு சேமித்து வச்சு விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வோம். மீதி எது சிமெண்ட் ஃபேக்டரி ஏற்றி அனுப்புவதற்கும் நாங்கள் முயற்சி எடுத்துருக்கோம். பணியாளர்களுக்கும் பயன் கொடுக்குறோம், பொதுமக்கள் ஆகியவர்களுக்கும் சொல்கிறோம், பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறோம். அதனால் இந்த விஷயத்தில் உங்களோட ஒத்துழைப்பு வந்து எனக்கு வந்து நான் 100% போகணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து அன்போட கேட்டுக்கிறேன். இரவு நேரம் பணிகள் இரவு நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வேஸ்ட்டு நம்ம மார்க்கெட் வேஸ்ட்டோ அந்த ரோட் சைட்லாம் குப்பையை வந்து காலை பொழுது தான் நம்ம காலை கட்டத்தில் எடுக்கணும். இப்போ வந்து சார் வந்து இரவு நேரத்துலேயே வந்து எடுத்துகிறோம். அது இல்லாமல் இந்த மாணவர்களுக்கு வந்து முக்கியமாக ஏன் இந்த விழிப்புணர்வு எடுத்து சொல்கிறோம்னா அடுத்த தலைமுறை அவங்களுக்கு சொல்லும் பொழுது தான் இந்த தகவல் வந்து முகெடுக்கணும். இப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து சொன்னால் நீங்கள் பெற்றவங்க கேட்பீங்களா இல்லையா? ஒரு நம்ம வந்து சொல்லும் போதே சரி பாப்பா செஞ்சிடலாம், பாப்பா சரி தம்பி செஞ்சிடலாம் அந்த ஒரு ஆர்வம் இவங்ககிட்ட சொல்லும்போது அந்த ஒரு கண்டிப்போட அவங்க சொல்லும்போது நம்ம வந்து கேட்போம். அந்த விஷயம் அடுத்த தலைமுறைக்காக அந்த விஷயம் வந்து அவங்க மாணவர்கள் சொன்னோம். மேடம் அவங்களோட ஒத்துழைப்பின் பேரில் சாரோட ஒத்துழைப்பின் பேரில் மறுபடியும் இது எதுக்காகனா இந்த திடக்கழிவு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய குப்பையை வந்து நம்ம 2018 படி தனி நபரும் வந்து அதை வந்து யாரும் நம்ம வந்து பிரிச்சு கொடுக்கறது இல்லை. நம்மளுடைய அன்றாட தேவைகள் அன்றாட பிரச்சனைகளை வந்து பேசுறது குப்பையை நம்ம வந்து